பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்றும் உங்களுக்கு சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனை உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா. ஒரு அருமையான வசனம். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம், ஐயோ இன்னைக்கு எதுவுமே இல்லையே, சாரிபாத் விரவை யோசித்து பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னு அவங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனை உடையவர்கள் பார்க்கலும் சரீரத்தை விசேஷித்தவர்கள் அல்லவா. நீங்க விசேஷித்தவர்கள். அதனால எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் இந்த உண்மைக்குரிய காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உடுத்துவிப்பார். காகங்களுக்கு உடுத்துவிக்கிறவர், ஆகாயத்த பறவைகளுக்கு போஷிக்கிறவர், உங்களையும் ஆண்டவர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஃபாதர் ரொம்ப அழகா படுவாங்க. கவலை கொள்ளாதிருங்கள் கவலை கொள்ளாதிருங்கள், உயிர் வாழ எதை உண்போம் உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்றுவரே, இந்த நாங்கள் இன்மைக்குரிய காரியத்துக்காக எதை உண்போம் எதை உடுப்போம் நாங்கள் கவலை கொள்ளாதபடி எங்கள் நித்தியத்திற்காக நாங்கள் கவலை கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹேவ் a nice day. Thank you.